நீங்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை புலிராஜா. எழுதியவர் அமரர் கல்கி. ஒலிவடிவில் வழங்குபவர் நான், உங்கள் அன்பிற்கினிய பிரசன்னா. நமது கதாநாயகர் பிரதிபந்தபுரம் மகாராஜா அவர்களை ஹிஸ் ஹைனஸ் ஜமேதார் ஜெனரல் கிலேதார் மேஜர் சதவ்யாக்ர சம்ஹாரி மகாராஜாதிராஜ விஸ்வபுவன சம்ராட் சர் ஜிலானி ஜங்ஜங் பகதூர் MADACTC என்றும் சொல்வதுண்டு. புலிராஜா என்று சுருக்கமாக சொல்வதும் உண்டு. அவருக்கு புலிராஜா என்ற பெயர் ஏன் வந்தது என்பதைத்தான் இங்கே சொல்ல முன்வந்திருக்கிறேன். ஆனால் முன்வருவது போல் வந்துவிட்டு பின்வாங்கும் உத்தேசம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஸ்டூகா பாமர் விமானம் வந்தாலும் நான் பயப்படப் போவதில்லை. ஸ்டூகாதான் என் கதைக்கு பயந்து ஓடும்படி இருக்கும். புலிராஜாவைப் பற்றி மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை முதலிலேயே சொல்லிவிடுவது அவசியமாகிறது. ஏனெனில் அவரைப் பற்றி படிக்கும்போது அப்பேற்பட்ட அசகாய சூரனை கண்ணால் பார்க்க வேண்டுமென்ற ஆசை எல்லோருக்கும் அளவில்லாமல் உண்டாகிவிடும். ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வழி கிடையாது. பரதன் ராமனிடம் தசரதரை குறித்துச் சொன்ன பிரகாரம் உலகிலே பிறக்கும் ஜீவர்களெல்லாம் கடைசியாக எந்த இடத்திற்குப் போய்ச் சேருகிறார்களோ அங்கே நமது புலிராஜாவும் விஜயமாகிவிட்டார். சுருக்கமாகச் சொன்னால் புலிராஜா இறந்து போனார். அவர் எப்படி இறந்து போனார் என்பது ஒரு அதிசயமான விஷயம். அதை கதையின் கடைசியிலேதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவருடைய மரணத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அவர் பிறந்த காலத்திலேயே அவர் ஒரு நாள் இறந்தும் போவார் என்று ஜோசியர்கள் கண்டுபிடித்துச் சொல்லிவிட்டார்கள். குழந்தை வீராதி வீரனாகவும் Sample complete. Ready to continue?